வணக்கம் பிரதர். இந்த வீடியோவில் நம்ம ரொம்ப டீட்டெயில்டாக வந்து திருமா அவர்களுடைய ரீசன்ட் ஸ்டேட்மெண்ட்டு, அவருடைய பிளான் என்ன அப்படின்னு நிறைய நம்ம இந்த வீடியோவில் பேசுவோம். ஸோ பேசிக்காக வந்து விசிகாவை நம்ம டீகோட் பண்ண போகிறோம். இந்த 2026 எலெக்ஷன்லேருந்து இப்போ வரையும் அவங்களுடைய பொசிஷன் என்ன, இதற்கு பிறகு என்ன ஆக போகுது அப்படின்றத பேசுவோம். இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்க அப்படின்னா, விடுதலை சிறுத்தைகள் கட்சியுடைய தலைவர் திருமாவளவன் அவர்கள் அவருடைய ஸ்டேட்மெண்ட் எல்லாமே வந்து கடுமையாக விமர்சிக்கப்படுது. அதில் வந்து அவரும் அதற்கான விளக்கங்களை கொடுக்குறாரு. நான் வந்து இந்த மாதிரி யோசிச்சுட்ருக்கேன், பட் ஆனால் நீங்கள்லாம் வந்து தேவையில்லாமல் என் மீது வந்து பழி சொல்கிறீங்க அப்படின்னு அவர் சொல்கிறத பார்க்க முடியுது. உங்களுடைய பொலிட்டிக்கல் ரீடிங்கில் திருமாவர்களுடைய இந்த டிசிஷன் மேக்கிங்கை எப்படி பார்க்குறீங்க? இப்போது இதை டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு டிஸ்க்ளைமர் மட்டும் கொடுத்துட்றேன். விசிகா வந்து நம்ம வெறும் ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டிங்கிற விதத்தில் மட்டும் பார்க்க முடியாது. அவங்களுக்கு ஒரு சோஷியல் ஜஸ்டிஸில் அவங்க வந்து மக்களோட சேர்ந்து ஒரு தலித் மக்களுக்கான ஒரு பிரச்சனைகளை பேசி அதை போராடி பெரிய வரலாறு இருக்குது. ஸோ நம்ம விசிகாவை வந்து பொலிட்டிக்கலாக நம்ம விமர்சனம் செய்கிற போது அந்த சோஷியல் ஆஸ்பெக்டை வந்து நம்ம சைடில் வச்சுட்டு தான் பண்ணணும். ஏன்னா அதில் வந்து விசிகாவுக்கு இன்னமும் ஒரு ரோல் இருக்குது, அது ரோல் தொடருங்கிற மாதிரி தான் நான் பார்க்குறேன். ஏன்னா ரொம்ப ஸ்ட்ராங்காக விளிம்பு நிலை மக்களுடைய பிரச்சனைகளை அவங்க ரொம்ப சூப்பராக பேசிக்கிட்டு இருந்திருக்காங்க. பொலிட்டிக்கலி நம்ம பார்த்தோன்னா திருமா அவர்களுடைய நிறைய ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்து ரொம்ப கன்ஃபியூசிங்காக இருக்குது. சாதாரண மக்கள் பாலிடிக்ஸை பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கே ரொம்ப கன்ஃபியூசிங்காக இருக்குது. ஏன்னா அதில் வந்து அவர் என்ன சொல்கிறாருன்னா, திமுகவும் தாவேகாவும் ஒன்றா வந்து பாஜகவை எதிர்க்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இது வந்து ரொம்ப தலை சுத்துற மாதிரி ஒரு வாதமாக இருக்குது. ஏன்னா தாவேகாவோட அரசியலை வந்து திமுக எதிர்ப்பில் தான் இப்போ நின்றுக்கிட்டு இருக்கு. எலியும் பூனையும் ஒரே இடத்துல இருக்கணும் அப்படின்றது மாதிரியான ஒரு ஸ்டேட்மெண்ட் இல்லையா? கரெக்ட். ஸோ இதை எப்படி புரிஞ்சுக்கிறதுன்னு பயங்கர கன்ஃபியூசிங்காக இருக்குது. அதுக்கு எதிர்வாதம் என்ன வருதுன்னா, லெஃப்ட் பார்ட்டிஸும் காங்கிரஸும் கேரளாவில் ஒருத்தருக்கு ஒருத்தர் அகேன்ஸ்டாக இருக்காங்க, ஆனால் நேஷ்னல் லெவலில் வந்து ஒன்று கூடியிருக்காங்கங்கிற மாதிரி பேசுகிறாங்க. ஆனால் அந்த அரசியல் கட்சிகளுக்கு ஒரு 50-60 வருஷம் வரலாறு இருக்குது. அவங்க கூட இருப்பாங்க, வேறு விதமான அலையன்ஸில் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்க வந்து வேறு மாதிரியான நிலைப்பாடு இப்போ இந்த நேரத்தில் வைக்கலாம். ஆனால் தாவேகாவுக்கு வந்து 2-3 வருஷம் தான் ஆகியிருக்கு. அவங்க வந்து இப்போ போய் நேஷனல் லெவலில் டிஎம்கேவோட போனாங்கன்னா அவங்களோட கட்சியினரை அவங்கள சப்போர்ட் பண்ணுறவங்களே காரி துப்பிட்டு போயிருப்ப. தாவேகாவே விருப்பப்பட்டாலும் உங்களுக்கு திமுக அதுக்கு ஏற்றுப்பாங்களா அப்படின்றது ஒரு விஷயம். கரெக்ட். அதில் நிறைய எரியிற தீயில எண்ணெய் ஊற்றுவது போல தான் வந்து திமுகவுக்கு இருக்கும். ஏன்னா இந்த தேர்தல் தோல்வி அப்படின்றது அவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மன கஷ்டத்தை ஏற்படுத்தியிருக்கு. அது மட்டும் இல்லாமல் காங்கிரஸ் உடனடியாக தாவேகா பக்கம் போனது அப்படின்றது ஒரு பெரிய ஒரு மன கஷ்டத்தை ஏற்படுத்தியிருக்கு. இந்த சூழலில் வந்து இந்தியா கூட்டணியில் அவங்க தாவேகாவையும் எதிர்கொள்ளணும், அது மட்டும் இல்லாமல் காங்கிரஸையும் பார்க்கணும் அப்படின்றது எப்படி பொருத்தமாகும்? இல்லை, இது பொருத்தமாகாது. அதனால தான் சொல்கிறேன், இது வந்து ஒரு நடக்காத விஷயம்தான். ஆனால் திருமா அவர்களோட ஸ்டேட்மெண்ட்ஸை வச்சு நான் எப்படி அதை அனலைஸ் பண்ணுறேன்னா, அவர் வந்து ரொம்ப டால் பொலிட்டிக்கல் லீடர். இன்ஃபேக்ட் பாஜக எதிர்ப்பில் ஆர்எஸ்எஸ்ஸை எதிர்க்கிறதுல வந்து காங்கிரஸ் டிஎம்கே விட அவர் தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்திருக்காரு. நான் அதுக்கு மாநாடுலாம் வேற போட்டிருக்காரு. அதை ரொம்ப சூப்பராக செஞ்சுருக்காங்க. ஆனால் இப்போ அவர் என்ன நினைக்கிறாரு அப்படின்னு நான் எப்படி பார்க்குறேன்னா, ஹிஸ்ட்ரி ஷுட் நாட் ஜட்ஜ் மீ ராங்லிங்கிற மாதிரி அவர் மைண்டில் ஓடிக்கிட்டு இருக்குன்னு நான் நினைக்கிறேன். இப்போ ஒரு 30-40 வருஷத்துக்கு அப்புறம் யாராச்சும் தமிழ்நாடோட அரசியல் வரலாறை எடுத்து படித்தாங்கன்னா, திருமா அவர்கள் வந்து ஒரு 8-9 வருஷம் திமுகவோட இவ்வளோ ஒரு ஸ்ட்ராங் அலையன்ஸ் பார்ட்னராக இருந்தார், அவ்வளோ சப்போர்ட்டிவாக இருந்தார். அவங்களுக்கு திமுக எத்தனை சீட் கொடுத்துருக்காங்க, ஒரு தோழமை கட்சியாக இருந்திருக்காங்க. ஆனால் சடனாக அவங்க கூட எலெக்ஷன் ஃபைட் பண்ணிட்டு இவங்க தாவேகா பக்கம் நழுவிட்டாங்களேங்கிற மாதிரி ஹிஸ்ட்ரி அவரை வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிஸ்டாக பார்த்துருமாங்கிற மாதிரியான அவருக்கு ஒரு கவலை இருக்கிறதா நான் பார்க்குறேன். அதனால தான் அவருடைய ஸ்டேட்மெண்ட் வந்து, நான் திமுகவோட நட்பில் இருக்கேன், ஆனால் தாவேகாவில் ஒரு மினிஸ்டரும் வச்சுருக்காங்க. வன்னியரசு அவர்கள் வந்து ரொம்ப சூப்பராக செயல்பட்டு இருக்காரு. ஏன்னா அவருடைய விதம், அவருடைய மக்களை ஹேண்டில் பண்ணுற விதம் வந்து ரொம்ப ரிஃப்ரெஷிங்காக இருக்குது. அவருடைய ஆஃபீஸில் வந்து நிறைய மக்கள் வந்து அவரை மீட் பண்ணுறாங்க. யார்? இருளர் மக்கள் மீட் பண்ணுறாங்க, தலித்ஸ் மீட் பண்ணுறாங்க. ஒரு விழுப்புரத்தில் ஒரு காஸ்ட் கிளாஷ் நடக்கிற போது அவரே போய் பார்க்குறாரு. அப்புறம் சர்ச்சில் போய் கிறிஸ்டியன்ஸ் மத்தியிலையும் காஸ்ட் டிஸ்கிரிமினேஷன் இருக்குது, அது கான்ஸ்டியூஷனுக்கு புறம்பானது, நீங்கள் வந்து அதை விட்டு வைக்கணும், அப்போ அந்த மாதிரிலாம் அவர் வந்து பேசுகிறாரு. ஸோ விசிகா மினிஸ்டரோடைய செயல்பாடுகள் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. ஆனால் இந்த நிலையில் அவர் வந்து தாவேகாவோட தான் இருக்கேங்கிற மாதிரி உறுதியாக அவர் சொல்ல மாட்டாரு. ஸோ அந்த ஒரு கன்ஃபியூஷன் தான் இருக்குது. ஹிஸ்ட்ரி வந்து நம்மளை ஒரு ஆப்பர்ச்சுனிஸ்டாக கருதிரோமே அப்படிங்கிற மாதிரி நினச்சி தான் அவர் வந்து இன்னும் அவருடைய மைண்ட் அவர் இன்னும் சரியாக இன்னும் ஃபிக்ஸ் பண்ணிக்கல.
அதுக்கு அவர் என்ன ஜஸ்டிஃபிகேஷன் கொடுக்குறாருன்னா, எங்களால இந்த மாதிரி அரசியலை செய்ய முடியும், இப்படியும் பேச முடியும், அப்படியும் இருக்க முடியும், எங்க நிலைப்பாடு இதுதாங்கிற மாதிரி அவர் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. இது நான் செய்யறது வந்து என்கிட்ட எனக்கு எந்த கன்ஃபியூஷனும் இல்லை, தெரிஞ்சுதான் செய்யறோங்கிற மாதிரி அவர் பேசுறாரு. அமைச்சர் ஆதவர்ஜுனா வந்து திருமாவளவன் அவர்களோட பயணிச்சார் இல்லையா, துணை பொதுச் செயலாளராக விசிகால இருந்தாரு. அப்போ அவருடைய எக்ஸிட்டுக்கு பிறகு பார்த்தீங்க அப்படின்னா கம்ப்ளீட்டாக வந்து திருமாவளவன் அவர்கள் வந்து திமுகவுடைய ஒரு ஷேடோவாக அவர் மாறிட்டார் அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டுமே வந்து பொதுவாக சொல்லுவாங்க. 2 விஷயங்கள் இருக்குது. அதாவது தேர்தல் நேரத்தில் 2 தவறுகள். ஒன்று பார்த்தீங்க அப்படின்னா அவர் வந்து அதிகமாக பார்கெயின் பண்ணதா சொன்னாங்க, விசிகாவுடைய எதிர்பார்ப்பு அதிகமாக இருந்ததா சொன்னாங்க. பட் திமுக வந்து 8க்குள்ளே அவங்கள சுருக்கிட்டாங்க அப்படின்ற ஒரு விமர்சனம் அப்படின்றது இருந்தது. ஸோ அந்த இடங்கள்ல எல்லாம் அவர் இன்னும் தைரியமாக பேசியிருக்கணும், கட்சியினுடைய அந்த வலிமையை வந்து இன்னும் வந்து பறைசாற்றக்கூடிய வகையில் அவர் பேசியிருந்தாரு அப்படின்னா மேபி அவர் இன்னும் ஒரு எலிவேட்டடாக தெரிஞ்சிருப்பாரு அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. 2வது பார்த்தீங்க அப்படின்னா காட்டுமன்னார் கோயிலில் அவர் வந்து போட்டியிடணும் அப்படின்னு எடுத்த டிசிஷன் அப்படின்றது ஒன் ஆஃப் த வைசஸ்ட் டிசிஷன் அப்படின்னு எல்லாருமே சொன்னாங்க. நம்ம கூட வந்து ஒரு வீடியோ பண்ணியிருந்தோம். அவர் வந்து வாபஸ் வாங்கும்போது காட்டுமன்னார் கோயிலில் நான் நிற்கலை அப்படின்னு திருப்பி பேக் அடிச்சிட்டாரு. அப்போ வந்து இது ஒரு வரலாற்று பிழை, திருமாவளவன் செய்த வரலாற்று பிழை அப்படின்னு நானும் சுப்பிரமணிய சார் கூட ஒரு பெரிய டிஸ்கஷன் ஒன்று பண்ணோம். ஸோ அவர் வந்து அது ஒரு பெரிய ஒரு பிளண்டராக எல்லாருமே வந்து விமர்சனம் பண்ணியிருந்தாங்க. இது 2 தான் அவருடைய மேஜரான தவறுகள் அப்படின்னு நான் நினைக்கிறேன். மேபி அவர் வந்து நல்ல எண்ணிக்கையில் சீட்டுகள் வாங்கியிருந்தாரு, காட்டுமன்னார் கோயிலில் போட்டிட்டு இருந்தார் அப்படின்னா இன்னைக்கு ஒரு முக்கியமான ஒரு டிசிஷன் மேக்கிங், ஒரு கிங் மேக்கராக கூட அவர் வந்திருப்பதற்கான வாய்ப்பு அப்படின்றது உருவாகிருக்கும். ஸோ அதை அவர் வந்து நழுவ விட்டாரு அப்படின்றதையும் பார்க்க முடியும். ஆமாம், அவர் வந்து டெஃபினெட்லி நழுவ விட்டாரு. நான் கூட காட்டுமன்னார் கோவிலில் அவர் போட்டியிடணுங்கிற மாதிரி ஒரு அறிவிப்பை கொடுத்த போது நான் கூட அதை தான் அப்படி தான் ரீட் பண்ணேன். திருமா அவர்கள் வந்து மற்ற அரசியல் விமர்சகர்கள், அரசியலில் இருக்கிறவங்களை விட சிச்சுவேஷனை பெட்டராக ரீட் பண்ணியிருக்காரு. அவர் அந்த எடுத்த டிசிஷன் அந்த டைம்லயே நம்ம எப்படி பார்த்தோம்னா, திமுகவுக்கு ஒரு கம்ப்ளீட் மெஜாரிட்டி கிடைக்காது, அவங்க வந்து அலையன்ஸ் பார்ட்னர்ஸை நம்பி தான் கவர்மெண்ட்டை ஃபார்ம் பண்ண முடியுங்கிற மாதிரி என்னோட பர்சனல் ரீடிங்காக இருந்துச்சு. ஆனால் மக்கள்லாம் வந்து வேற மாதிரி பார்த்தாங்க. இன்ஃபேக்ட் திருமாவர்கள் மேலேயே நிறைய குற்றச்சாட்டுகள்லாம், ரொம்ப அசிங்கமான குற்றச்சாட்டுகள்லாம் வந்துச்சு. ஆனால் அவர் ஏன் பேக் வாங்கினாருன்னா, அவர் சொல்ற அவருக்கு சில ஃபோர்ஸஸ்லாம் வந்துச்சுங்கிற மாதிரி நம்ம செகண்ட் பர்சன் சோர்ஸ்லேருந்தே, மல்டிபிள் சோர்ஸஸ்லேருந்தே நமக்கு வந்த தகவல். ஆனால் அதை அவர் வந்து கம்ப்ளீட்டாக ரிஜெக்ட் பண்ணியிருக்காரு. நானாக தான் எடுத்தேங்கிற மாதிரி சொல்கிறாரு. அது வந்து அவர் செஞ்ச பெரிய தவறு. ஆனால் இப்போ நீங்கள் இதை யோசிச்சு பாருங்க. அவர் வந்து 2025 தாவேகா அவங்கள கூப்பிடுறாங்க, நீங்கள் வாங்க என் கூட அலையன்ஸ் வைங்க. ஆனால் ஒரே இந்த இடத்துல வந்து திமுக ரொம்ப ஸ்ட்ராங்காக இவங்க பயணிச்சிருக்காங்க, நிறைய விஷயங்கள் செஞ்சுருக்காங்க. அதை விட்டு எப்படி வந்திருப்பாங்க? ஏன்னா அந்த நேரத்தில் யாராலையும் கணிக்க முடியல, யாராலையும் யூகிக்க முடியலையே தாவேகாக்கு இந்த மாதிரியான ஒரு வெற்றி கிடைக்க போகுது, 108 சீட்டுக்கு கூட பிரதர். அதாவது தாவேகா வெற்றி அடைந்ததுக்கு பிறகு இன்றைக்கு ஆட்சியில் இருக்காங்களா, இன்னைக்கு சிறிய கட்சிகள்லாம் கூட மிகப்பெரிய ஒரு மன வருத்தம், கவலையில் இருந்திருப்பாங்க. அன்னைக்கு தாவேகா நம்மளை கூப்பிட்டாங்க, நம்ம வந்து போய் பேசினோம், பேசாமல் அவங்களோட அக்ரி பண்ணிட்டு போயிருந்தா இன்னைக்கு நம்மளும் அமைச்சர் ஆயிருக்கலாம், அந்த வாய்ப்பை மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்ற கவலை நிறைய பேருக்கு இருக்கும். ஐ திங்க் இன்க்ளூடிங் விசிகாவுக்கும் அது இருக்கும்னு நினைக்கிறேன். இல்லை, நான் விசிகா தலைவர்கள், இன்னொரு IUML தலைவர்கள்கிட்டையும் எலெக்ஷனுக்கு முன்னாடி பேசியிருந்தேன். அவங்க வந்து அவங்களுடைய தாட் என்னவா இருந்துச்சுன்னா, தாவேகா வந்து பிஜேபியோடைய பி டீமு, பிஜேபி அனுப்பினா ஸ்லீப்பர் செல்லு அப்படிங்கிற மாதிரி அவங்க ரொம்ப ஸ்ட்ராங்காக பிலீவ் பண்ணிட்டு இருந்தாங்க. இன்ஃபேக்ட் இன்னைக்கு IUML லீடர் பேசினார்ல ஒரு பேட்டியில், பெருமளவில் வந்து விமன் அண்ட் யங்ஸ்டர்ஸ், முஸ்லீம் விமன், முஸ்லீம் யங்ஸ்டர்ஸ் வந்து ஹிஸ்ட்ரியிலே பார்க்காத அளவுக்கு விஜய் தாவி போயிட்டு இருக்காங்கங்கிற மாதிரி அவர் சொன்னார்ல. இதே ஒரு விஷயத்தை தான் நம்ம எலெக்ஷனுக்கு முன்னாடி நம்ம அந்த கம்யூனிட்டியில் இருக்கிற சில பேர்கிட்ட பேசுகிற போது இதே விஷயத்தை தான் அப்போவே சொன்னாங்க அவங்க. ஆனால் அவங்க வந்து அதை ஒரு அரசியல் அரசியல் ரீசன்ஸ்னால அவங்க வந்து இல்லை அப்படிலாம் இல்லைங்கிற மாதிரி சொன்னாங்க. பட் ஆனால் காட்டுமன்னார் கோயிலில் ஒருவேளை வந்து விசிகா தலைவர் திருமாவளவன் அவர்கள் போட்டிட்டு இருந்தார் அப்படின்னா கேம் கொஞ்சம் மாறி இருப்பதற்கு கூட வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இப்போ வந்து அவர் கம்ப்ளீட்டாக போட்டியிடாததுனால மக்கள் என்ன நினச்சிட்டாங்க, பட்டியலின சமூகத்தை சேர்ந்தவர்கள் என்ன நினச்சிட்டாங்க அப்படின்னா நம்ம தலைவர் போட்டி இல்லை அப்படின்ற மாதிரியான ஒரு தன்மை வந்துடுச்சு. இந்த பட்டியலின சமூகத்தினுடைய கன்சாலிடேஷன் அப்படின்றது ஹியூஜ் நம்பர்ஸில் தாவேகாவுக்கு போயிருக்காம ஒருவேளை அவரால் தடுத்திருக்க முடியும். இன்கேஸ் அவர் வந்து சட்டமன்ற தேர்தலில் போட்டிடுறாரு, இனிமேல் வந்து நம்ம தான் அப்படின்னு அவர் வேறு விதமாக அந்த ஸ்ட்ராட்டஜியை கொண்டு போயிருந்தாரு அப்படின்னா மேபி வந்து விசிகாவுக்கு ஒரு நல்ல ஹோல்டு இருந்திருக்கும் அப்படின்றது தான் பலருடைய பார்வை. இப்போ அவர் போட்டியிடாதனால என்னாச்சு அப்படின்னா
ஓகே நம்ம தலைவர்கள் யாருமே இல்லை, அப்போ அதுக்கு பேசாமல் வந்து விஜய் அவர்களே ஆதரிச்சுட்டு போயிடலாம் அப்படின்ற எண்ணம் கூட வந்திருப்பதற்கு வாய்ப்பு இருக்கு. இல்ல நான் அதை அப்படி பார்க்கல. காட்டுமன்னார் கோவில்ல விசிகாக்கு வெற்றி வந்து இன்னும் அதிக வாக்குகள்ல இருந்திருக்கும் திருமாவளவன் அவர்கள். இல்ல அந்த கம்ப்ளீட் நெரேட்டிவ் இருக்குல்ல, உங்களுக்கு தலைவரே போட்டி இல்லை. இப்போ என்னாச்சு உங்களுக்கு அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்துலையும் டிடிவி தினகரனே போட்டி இல்லை அப்படின்றப்ப அந்த கட்சி தொண்டர்களும் உற்சாகமா இருக்க மாட்டாங்கல்ல. யாரோ ஒருத்தருக்கு போய் நம்ம ஏன் ஜெயிக்க வைக்கணும் அப்படின்ற ஒரு மனநிலை இருக்கும். அந்த ஃபண்ட் மொபைலைசேஷன்ல வந்து சில சிக்கல்கள் இருக்கும். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கும். அப்படி பார்த்தா திமுகவோட தலைவர், திமுகவோட காடர் காட்டாத எனர்ஜியா வந்து அவங்க காட்டிட போறாங்க. திமுக வந்து பயங்கர எனர்ஜெட்டிக்கா தானே வேலை செஞ்சாங்க. ஆனாலும் அவங்களால ஜெயிக்க முடியல. கொளத்தூர்லயே யாருமே எதிர்பாராத, யாருமே இல்லை, சில பேர் எதிர்பார்த்தாங்க. பெரும்பாலான மக்கள் வந்து எதிர்பாராத தோல்வி தானே அப்போ இருந்த சீஃப் மினிஸ்டர் ஸ்டாலினுக்கே கிடைச்சது. ஸோ நான் அப்படி பார்க்கல. நான் எப்படி பார்க்குறேன்னா, காட்டுமன்னார் கோவிலில் திருமாவளவன் அவர்கள் கண்டெஸ்ட் பண்ணியிருந்தாருன்னா கண்டிப்பாக ஒரு வெற்றி கிடைச்சிருக்கும். ஆனால் தாவேக்காக்கு கிடைச்ச இந்த வெற்றி, இந்த 108 சீட்டான வெற்றி, எஸ்பெஷலி சென்னை, கேடிசிசி அந்த அந்த மாவட்டங்களில் கிடைச்ச வெற்றி வந்து கண்டிப்பாக கிடைச்சிருக்கும். திருமாவளவன் அவர்கள் கண்டெஸ்ட் பண்ணியிருந்தாலும் கிடைச்சிருக்கும். ஆனால் அவரு ஏன் வந்து தாவேக்கா பக்கம் வரல, அந்த நேரத்தில் வந்து யாராலையும் யூகிக்க முடியல. இன்ஃபேக்ட் நமக்கு என்ன சொல்றாங்கன்னா, தாவேக்காவிலே யூகிக்கலன்னு சொல்றாங்க. இந்த அளவுக்கான ஒரு வெற்றியை யூகிக்கல. ஆனா அவரு இந்த பக்கம் வந்திருந்தாருன்னா அவர் வந்து இந்த ஒரு தாவேக்காவுடைய ரைஸுக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் ஃபேக்டரா அவரால் தன்னை ப்ரொஜெக்ட் பண்ணிக்க முடிஞ்சிருந்திருக்கும். இப்போ கூட வெற்றிக்கு அப்புறம் கூட அவர் வந்து சரி ஓகே, அவர் ஒரு என்ன சொல்றது ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்து இந்த அலையன்ஸ் அவர் ஃபார்ம் பண்ண ஹெல்ப் பண்ணிட்டு வச்சிருக்காங்களே, இந்தியா அலையன்ஸ். அவர் எப்படி ஒரு முக்கியமான புள்ளியா இருந்தாரோ, இந்த அலையன்ஸ் ஃபார்ம் ஆகிறதுக்கு அவர் ஒரு முக்கியமான புள்ளியா இருந்தாருன்னா சரி ஓகே வாங்க லெஃப்ட் பார்ட்டிஸ் வாங்க, ஐஎம்எல் வாங்கன்னு அவரு அந்த மாதிரி ஒரு தோற்றத்தை உண்டாக்கி இருந்தாருன்னா இந்த அரசியலே வந்து அவருடைய மதிப்பு வந்து இன்னும் இன்க்ரீஸ் ஆகியிருக்கும். ஆனா அவரு இப்போ கூட இந்த லாஸ்ட் 2 மாசத்துல 2 monthsல அவர் ரொம்ப அன்ஷியரா இருந்திருக்காரு. ஓகே நான் ஒரு ஸ்டெப்பை எடுக்கலாமா வேணாமாங்கிற மாதிரி லெஃப்ட் பார்ட்டிஸ் என்ன எடுக்கிறாங்களோ அந்த முடிவை நான் எடுப்பேங்கிற மாதிரி அவர் எடுத்திருக்காரு. ஸோ அதனாலதான் அவர் வந்து அவருக்கு ஒரு எலிவேஷன் கிடைக்கல. அதனாலதான் இன்ஃபேக்ட் நிறைய அவருடைய ஆதரவாளர்களே வந்து அவருடைய மதிப்பு வந்து கொஞ்சம் குறைஞ்சிருக்குங்கிற மாதிரி தான் நம்ம கேள்விப்படுறோம். இப்போ இந்தியா கூட்டணியே கட்டமைச்சதுல நானும் ஒரு முக்கியமான ஒரு நபர் அப்படின்றதான் திருமாவளவன் அவர்கள் கிளைம் பண்ணக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு. இப்போ இன்னைக்கு தேதியில வந்து தாவேக்கா தான் வந்து சென்சேஷன் வச்சுக்கோங்களேன். தாவேக்கா பத்தி பேசினா தான் வந்து எல்லாருமே மக்கள் பார்க்குறாங்க. ரெண்டாவது ஹியூஜ் இன்ட்ரெஸ்ட், ஒரு நல்ல அன்பு அப்படின்றது முதலமைச்சர் மீது பலருக்கு இருக்கு அப்படின்றத பார்க்க முடியுது. இந்த இடத்துல திருமாவளவன் அவர்கள் விசிகா அதுக்கு ஒரு மைலேஜ் அப்படின்றது கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்கா? இப்போ முன்னாடியெல்லாம் கூட வந்து அப்பப்போ அவங்க வந்து ஒரு நியூஸ் மேக்கராக இருப்பாங்க. திடீர்னு ஒரு கருத்து சொல்லுவார், அதை பற்றி ஒரு பெரிய டிஸ்கஷன் அப்படின்றது கிரியேட் ஆகும். ஒரு மாநாடு நடத்துவாங்க, அதுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் அப்படின்றது கிடைக்கும். பட் ஆனால் அண்மை காலமாக பார்க்கும்போது அந்த அளவுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் அப்படின்றது விசிகாவுக்கோ இல்லை விசிகாவுடைய தலைவருக்கோ கிடைக்காமல் இருப்பது அப்படின்றது அந்த கட்சிக்கு ஒரு செட்பேக் இல்லையா? கட்சிக்கு செட்பேக் தான். கட்சிக்கு செட்பேக் வேற ரீதியாகவும் இருக்கு. இப்போ பெரும்பாலான நார்தன் தமிழ்நாடுல தலித் ஓட்டர்ஸ், பெரும்பாலான தலித் ஓட்டர்ஸ் தாவேக்காவுக்கு தான் ஓட்டு போட்டிருக்காங்கங்கிற மாதிரி நம்ம பார்க்குறோம். அது ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இன்னும் வரல, அது சர்வேஸ் இன்னும் வரல. பட் லார்ஜ்லி அதை தான் வந்து ஒரு அவர் இல்லைன்றாரு. ஆனால் கன்சென்சஸ் நம்ம ப்ரைவேட்டாக பேசுகிற போது கன்சென்சஸ் வந்து அந்த மாதிரி தான் இருக்குது. தாவேக்காவினரும் சொல்கிறாங்க, மற்ற கட்சியிலையும் அதை தான் சொல்கிறாங்க. ஏன்னா எங்கேயுமே சரியாக பெர்ஃபார்ம் பண்ணாத ஏடிஎம்கே வந்து பாமகவுடைய ஹெல்ப்போட அதே தொகுதிகளில் வந்து நிறைய சீட்ஸ் வின் பண்ணியிருக்காங்கல்ல. ஸோ இது ஒரு போலரைசேஷன் நடந்திருக்குங்கிற மாதிரி இல்லை ஒரு கன்சாலிடேஷன் நடந்திருக்குங்கிற மாதிரி நம்ம பார்க்குறோம். நான் எப்படி பார்க்குறேன்னா, விசிகேக்கு வந்து ஒரு பெரிய எக்ஸிஸ்டென்ஷியல் கிரைசிஸ் வந்திருக்கு. தொடங்கியிருக்குன்னு சொல்கிறீங்க? தொடங்கியிருக்கு, ஸ்டார்ட் ஆகியிருக்கு இந்த எலெக்ஷனில். அதை வந்து திருமா அவர்கள் தான் முதல்ல புரிஞ்சிருப்பார். ஏன்னா நம்ம பார்க்குறோம்ல, அவருக்கான அந்த பொலிட்டிக்கல் சென்ஸ் வந்து ரொம்ப சூப்பரான சென்ஸ். ஏன்னா யாருமே யூகிக்காத போது அவர் வந்து ஒரு தொங்கு சட்டமன்றம் வரப்போகிறதுங்கிற மாதிரி தெரிஞ்சு வச்சிருக்காரு, அவரை கண்டெஸ்ட் பண்ணுறாரு. ஸோ அவர் அதை ஆல்ரெடி புரிஞ்சிருப்பாரு. இதை அவர் எப்படி எதிர்கொள்ள போகிறாரு, அவர் வந்து தாவேக்காவோட இன்னும் கொஞ்சம் ஒரு பெட்டரான நட்புல இருந்து தனக்கான ஒரு ஸ்பேஸை கிரியேட் பண்ண ட்ரை பண்ணுவாரா, இல்லை வந்து இல்லை நம்ம தாவேக்காக்கு எதிர்ப்பு நிலையை தான் எடுக்கணும், அப்போதான் வந்து நம்மளால அரசியல்ல இருக்க முடியுங்கிற மாதிரி அவர் நினைக்கிறாராங்கிறத நம்ம பார்க்கணும். இப்போ தாவேக்காக்கு எதிர்ப்பு நிலையை எடுத்து திமுக இருக்காங்க, இன்றைக்கு அதிமுக இருக்காங்க.
இவர்களுக்குள்ள இப்போ விசிகாவும் வரும்போது விசிகாவை விஜய் எப்படி எதிர்கொள்வார் அப்படின்றது இருக்கு. விசிகாவை முதல்ல தாவேகா கண்டுகொள்வார்களா அப்படின்ற ஒரு கேள்வி கூட இருக்கு. ஸோ இதில் எப்படி அவரால் வந்து சர்வை பண்ண முடியும்? இல்ல விஜய் அவர்களோட பாலிடிக்ஸை நம்ம பார்த்தோம்னா அவர் ரொம்ப கிளியரா இருக்காரு. அவர் வந்து செக்யுலர் சோஷியல் ஜஸ்டிஸ் அலையன்ஸை தான் விரும்புறாரு. அவர் வந்து காங்கிரஸோட தான் இருக்கணும்னு நினைக்கிறாரு, விசிகா வேணும்னு நினைக்கிறாரு, ஐயூஎம்எல் வேணும்னு நினைக்கிறாரு. அது அது அவர் ரொம்ப கிளியரா இருக்காரு. ஆனா அட் த எண்ட் ஆஃப் த டே அவரும் ஒரு பொலிட்டிக்கல் பேட்டில் ஃபீல்டில் தானே இருக்காரு. ஸோ அவர் விசிகா திருமாவளவனை விரும்பினாலும், ஏன்னா நம்ம பார்க்குறோம் எப்படி திருமாவளவன் அவர்களுக்கு மரியாதை கொடுக்குறாங்கிறத நம்ம பார்க்குறோம். ஆனால் அவர் குடைச்சல் கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்கிறத பார்த்து அவங்க வந்து பாமகவோட ஓரளவுக்கு பேச்சுவார்த்தைன்னு சொல்ல முடியாது, ஆனால் ஒரு நிலைப்பாடு லெவலில் வந்து ஆரம்பிச்சிட்டாங்க வேலைகளை. இது ஒரு முக்கியமான ஒரு கேள்வியாகவும் நான் பார்க்குறேன். இப்போ விசிகாவை பொறுத்தவரையில் இன்றைக்கு வந்து பொலிட்டிக்கலாக ரிலவெண்ட்டாக இருக்காங்க. 2 சீட்டு தான் அவங்கள்ட்ட இருந்தாலும் கூட ஒருத்தருக்கு அமைச்சர் பதவி அப்படின்றது கிடச்சிருச்சு. வன்னியரசு அவர்கள். இப்போ நம்ம அவரை பற்றியும் பேசினோம். அவர் வந்து இன்னைக்கு இருக்கக்கூடிய அந்த சென்சேஷன் ரீல்ஸ் இன்ஸ்டாகிராமெல்லாம் கேப்சர் பண்ணிட்டாருன்னு நினைக்கிறேன். நிறைய வீடியோஸ் வந்து போடுறாரு, கனெக்ட் பண்ண ட்ரை பண்ணுறாரு. இதெல்லாம் பார்க்க முடியுது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா பாமகட்ட 4 சட்டமன்ற உறுப்பினர்கள் இருக்கிறாங்க. பாமகவுடைய ஒரே டிமாண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சமூக ரீதியிலான அந்த கணக்கெடுப்பு, மக்கள் தொகை கணக்கெடுப்பு மட்டும்தான். ஸோ அப்படி இருக்கும்போது இப்போ தாவேக்காவே நினைக்கலாம்ல, இப்போ இவங்க வந்து நிறைய டிமாண்ட் அப்பப்போ வச்சுக்கிட்டே இருக்கிறாங்க, இல்லை நம்ம ஆட்சிக்கு எதிரான சில கருத்துக்களை சொல்லிகிட்டே இருக்கிறாங்க, பேசாமல் நம்ம வந்து பாமக ஏன் கூப்பிடக்கூடாது அப்படின்ற நிலைக்கு போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குல்ல. ஏன்னா இப்போ பாமகவுடைய தலைவர் அன்புமணி ராமதாஸோட ரொம்ப இணக்கமாக தாவேக்கா அமைச்சர்கள் செயல்படுவது போல தெரியுது. அவரும் வந்து புகழ்ந்து பேசுகிறாரு. 60 ஆண்டு கால தமிழ்நாடு அரசியல் தலைவர்கள் செய்யாத ஒரு விஷயத்த இன்றைக்கு முதலமைச்சர் செஞ்சிருக்காரு அப்படின்னு அவரை விட இளையவருக்கு மிகப்பெரிய அளவுக்கு ஒரு பாராட்டு அப்படின்றது கொடுக்குறாரு. அது அவ்வளோ சீக்கிரமாக அன்புமணி கொடுக்கக்கூடிய ஆளே கிடையாது. ஸோ அப்படி இருக்கும்போது இதை எப்படி நம்ம புரிஞ்சுக்கிறது? இதில் 2 விஷயங்கள் இருக்குது. ஒன்று வந்து நான் சொன்ன மாதிரி நான் ஆழமாக நம்புகிறேன், இதை விஜய் அவர்கள் வந்து விசிகாவோட தான் இருக்கணுங்கிற மாதிரி ஸ்ட்ராங்காக இருக்கார், உறுதியாக இருக்கார். ஏன்னா விசிகாவோடைய செக்யுலர் சோஷியல் ஜஸ்டிஸ் கிரெடென்ஷியல்ஸை அவர் வந்து ப்ரூவ் பண்ணியிருக்காரு. திமுக கூட பிஜேபியோட ஏதாச்சும் மறைமுகமாக டீலிங் பேசிக்கிட்டு இருக்காங்கங்கிற மாதிரி பார்க்குற நிலையில் விசிகா வந்து அந்த பிஜேபி ஆர்எஸ்எஸ் எதிர்ப்பில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்திருக்காரு. மைனாரிட்டிஸுக்கும் தலித்து பேக்வர்ட் கம்யூனிட்டிஸ்க்கு ஒரு இணக்கத்தை உண்டாக்கணும், இல்லை அதை தக்க வச்சுக்கணுங்கிற மாதிரியான சில ப்ரோக்ராம்ஸ்லாம் நடத்தியிருக்காங்க, அதெல்லாம் செஞ்சுருக்காங்க. ஆனால் பொலிட்டிக்கல் ரியாலிட்டி என்னன்னா இவங்களுக்கு 2 சீட் இருக்குது. இவங்க வந்து ஒரு மாதிரி இங்கேயும் இல்லாமல் அங்கேயும் இல்லாமங்கிற மாதிரி பேச்சு சொல்கிறாங்க. தாவேக்காவோட அரசு வந்து மைனாரிட்டி அரசு. ஸோ அதனால தான் இவங்க பாமகவோட பேச்சுவார்த்தை ஆரம்பிச்சிருக்காங்க. ஆனால் இந்த பக்கம் நம்ம பார்க்குறோம், பாமக வந்து பிஜேபியோட சப்போர்ட்டராக இருந்திருக்காங்க. இன்ஃபேக்ட் அன்புமணி ராமதாஸ் பிஜேபி ஏடிஎம்கேயோட சப்போர்ட்டில் தான் ராஜ்யசபாக்கே போயிருக்காரு. ஒவ்வொரு காலகட்டத்திலையும் பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கு விசிகா கூட வந்து பிஜேபியோடைய சப்போர்ட்டில் அவங்களுக்கு வந்து ஆதரவு கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே நடந்திருக்கு. பட் நான் வந்து லாஸ்ட் 8-10 இயர்ஸாக பார்க்குறேன். நான் அந்த பாயிண்ட்டுக்கு வரேன். ஆனால் நம்ம தாவேக்கால பேசுகிற போது என்ன சொல்கிறாங்கன்னா, பாமகக்கும் ஒரு சோஷியல் ஜஸ்டிஸ் ஹிஸ்ட்ரி இருந்திருக்கு. ஸோ பாமக வந்து அந்த அலையன்ஸை விட்டு வந்தாங்கன்னா அவங்க வந்து அவங்களோட அலையன்ஸ் வச்சுக்காம இருக்கிறதுல எந்த தடையும் இல்லை, தட் இஸ் பொலிட்டிக்கலி அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் அவங்க கிட்ட நம்ம இப்போ என்ன கேட்டோம்னா, பாமகவோட நீங்கள் கூட்டணியை வைக்கிறதுனால உங்களுக்கு வந்து ஆதி திராவிட தலித் ஓட்ஸ் நார்தன் தமிழ்நாடுல வந்து உங்களை விட்டு போயிடாதாங்கிற மாதிரி கேள்விக்கு, இல்லை அது நமக்கு தெரியாது, ஏன்னா எப்படி நடக்கும், ஏன்னா இது வந்து ஒரு ஃபினாமினன், விஜய் அவர்கள் வந்து ஒரு ஃபினாமினன், ஒரு கரிஸ்மேட்டிக்கான லீடரு. ஸோ அதை வந்து அப்படி போகுமாங்கிற மாதிரி நம்மளால உறுதியாக சொல்ல முடியாது, என்ன வேணாலும் நடக்கலாங்கிற மாதிரி தான். இப்போ நம்பிக்கை வாக்கெடுப்புக்கு முன்னாடி உங்களுக்கு வந்து ஒரு 25 பேரை அதிமுகவை சேர்ந்த சட்டமன்ற உறுப்பினர்களை முதலமைச்சர் போய் பார்க்குறாரு. அந்த 25 பேரும் வந்து பாஜகவுடைய ஆதரவோட தானே ஜெயிச்சிருக்கிறாங்க. ஸோ அப்போ இங்கே மட்டும் எப்படி அந்த கால்குலேஷன் மாறுது? ஸோ இப்போ பாமகவோட அவங்க வந்து பேச்சுவார்த்தை தொடங்கியிருக்காங்க அப்படின்றது உண்மைதான் அப்படின்னு ஒருத்தர் சொல்கிறாங்க. என்னோட பொலிட்டிக்கல் ரீடிங் எப்படி இருக்குன்னா, பாமக பிஜேபி அலையன்ஸை, தட் இஸ் என்டிஏ அலையன்ஸை ரிஜெக்ட் பண்ணிட்டு வெளியே வந்தாங்கன்னா, இப்போ நம்ம ஏற்கனவே 7 சட்டமன்ற தொகுதிகளில் பை எலெக்ஷன் நடக்க போகுது. இந்த ஹைகோர்ட் வர்டிக்ட் எப்படி பார்த்துட்டு அவங்களும் ரிசைன் பண்ணிட்டு மறுபடியும் அந்த பைப்போல் அவங்களுக்கு வந்துச்சுன்னா, அவங்க வந்து நாங்கள் தாவேக்காவோட தான் நிற்கிறோம், தாவேக்காவோட ஒரு கூட்டணியில் இருக்கோம், எங்கள் சின்னத்தில் தான் நிற்கிறோம் அப்படிங்கிற மாதிரி பண்ணாங்கன்னா எனக்கு அக்செப்டபிளாக இருக்கும். எனக்கு என்ன தோணுது அப்படின்னா, இப்போ திமுக ப்ளே பண்ண அதே ரோலை தான் வந்து தாவேக்கா ப்ளே பண்ண முயற்சிக்கிறாங்க அப்படின்னு தோணுது. இப்போ திமுக, அதிமுக, பாஜக இந்த 3 பேர் தான் எங்களுக்கு எதிரி.
அந்த மாதிரியான ஒரு அரசியல் கால்குலேஷனை வச்சு தான் வந்து தாவேக்கா நகர்றது போல தெரியுது. அதுல எப்படி திமுக பண்ணாங்களோ, திமுக என்ன நினைப்பாங்க, அதிமுக, பாஜக அப்படின்னு போவாங்க இல்லையா? ஸோ அதே மாதிரி லைன்ல தான் இப்போ விஜயும் போறாரோ அப்படின்ற கேள்வி. எனக்கு அதுல எந்த விதமான டவுட்டுமே இல்ல. இன்ஃபேக்ட் நம்ம எல்லாரும் நெறைய பேர் வந்து தாவேக்கா தான் புது ஏடிஎம்கேங்கிற மாரி சொல்லிட்டு இருக்காங்க. நான் அத ரிஜெக்ட் பண்றேன். என்ன பொறுத்தவரை தாவேக்கா தான் புது டிஎம்கே. அவங்க வந்து இப்போ நம்ம லெஃப்ட் ஆஃப் சென்டர்ன்னு டிஎம்கே கருதுறோம்னா, தாவேக்கா வந்து இவங்கள விட இன்னமும் அதிகமா லெஃப்ட் ஆஃப் சென்டர்ல இருப்பாங்க. அப்படின்னா லெஃப்ட் ஆஃப் சென்டர் ஸ்பேஸ்ல வந்து 2 பார்ட்டிஸ் இருக்க முடியாது. ஸோ திமுக வந்து ரைட்டுக்கு போக வேண்டிய அவசியம் இருக்கும். தலித் ஓட்டு, மைனாரிட்டி ஓட்டுலாம் வந்து தாவேக்கா எடுக்கிறாங்க. கூட்டணி கட்சிகள் தாவேக்காவோட இருக்குன்னா திமுக வந்து இந்த பக்கம் தான் போக முடியும். ஸோ அப்படிதான் நான் அரசியல் பார்க்குறேன். ஸோ நான் உங்க கருத்துல வந்து உடன்படுறேன் அந்த விதத்துல. ஸோ இப்போ திருமாவளவன் அவர்களை பொறுத்தவரையில் அடுத்து என்னெல்லாம் செய்ய போறார் அப்படின்ற மாதிரி ஏதாவது பிளான் இருக்கா? அப்போ நீங்கள் வந்து நிறைய பேர்கிட்ட விசாரிப்பீங்க, நிறைய அவர்களுடைய கட்சிக்காரர்கள்கிட்ட கூட பேசுவீங்க. இப்போ அவங்க தரப்புல என்ன சொல்றாங்க? அவங்க தரப்புல என்னோட ரீடிங் எப்படி இருக்குன்னா, அவங்க வந்து ஒழுங்கா பார்கெயின் பண்ணி லோக்கல் பாடி எலெக்ஷன்ஸ்ல வந்து ஒரு பெரும்பாலான சீட்ஸை வாங்க முயற்சிப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஏதாச்சும் மேயர், டெப்யூட்டி மேயரான போஸ்ட் அவங்க ட்ரை பண்ணுவாங்க. நார்தன் தமிழ்நாடுல ட்ரை பண்ணுவாங்கிறது தான் அவங்களோட ஷார்ட் டேர்ம் பொலிட்டிக்கல் கோலாக இருக்கும். லாங் டேர்ம் பொலிட்டிக்கல் கோல் வந்து இந்த அரசு ஒரு இந்த பை எலெக்ஷனில் ஒரு வின் பண்ணி அவங்களுக்கான ஒரு ஆட்சியை வந்துச்சுன்னா, இவங்க வந்து திமுக ஆட்சியில் செஞ்ச தவறுகளை விசிகா செய்யாது. இப்போ மக்கள் பிரச்சனையை இன்னும் அதிகமாக பேசுவாங்க, போராட்டங்கள்லாம் கூட நடத்துவாங்கங்கிற மாதிரி நான் நினைக்கிறேன். இந்த இடைத்தேர்தல் கட்சியிலேருந்து யாருமே என்கிட்ட சொல்லல, இப்படிதான் நான் நினைக்கிறேன். ஏன்னா திமுக அரசாங்கத்துல தோழமை கட்சிகள் செய்த மிகப்பெரிய தவறு என்னன்னா, அரசுக்கு அகேன்ஸ்டா இருந்த பிரச்சனைகளை அவங்க பேசாம விட்டுட்டாங்க. ரொம்ப அதிக அளவுல பேசாம விட்டாங்க. மக்கள் பிரச்சனை காங்கிரஸ் மேல கூட அந்த விமர்சனம் நம்ம வைக்கிறோம். அந்த தவறை வந்து இப்போ இந்த ஆட்சியில் அவங்க செய்ய மாட்டாங்கிற மாதிரி நினைக்கிறேன். இப்போ இடைத்தேர்தலுடைய முடிவுகள் தான் வந்து அடுத்த அரசியலை தீர்மானிக்க போகுதுன்னு நான் நினைக்கிறேன். இப்போ விசிகா வந்து தாவேகா கூட்டணியில் தொடருமா, அல்லது அவங்க வந்து மீண்டும் திமுக பக்கம் போவாங்களா அப்படின்ற அந்த ஒரு அரசியல் முடிவே வந்து இடைத்தேர்தலுடைய முடிவுகள் காண்பிக்கும். ஒருவேளை தாவேக்காவுக்கு வந்து அவங்க ஃபுல்லாக ஸ்வீப் பண்ணிட்டாங்க அப்படின்னா விசிகாவுடைய அந்த தேவை அப்படின்றது அவங்களுக்கும் குறையும். அப்படின்றப்ப விசிகா சொல்லக்கூடிய சில கருத்துக்களையும் அவங்க வந்து எதிர்க்க ஆரம்பிப்பாங்க. வைஸ் வர்சா இது நடக்க ஆரம்பிக்கும். அப்போ தமிழ்நாட்டுடைய அரசியல் இன்னொரு பக்கம் போவதற்கான வாய்ப்பு. இதில் ஒரே ஒரு விஷயம் தான் நான் சொல்ல விரும்புகிறேன். ஒன்று வந்து விசிகாக்கு கிடைச்ச இந்த ஹிஸ்டாரிக்கலான ஒரு விஷயம், அவங்களுக்கு ஒரு மினிஸ்டர் கிடைச்சிருக்காங்க. அதை வச்சு அவங்க சமூக நீதி விஷயத்துல வந்து அவங்களால செய்ய முடியாத விஷயங்களை செய்ய ட்ரை பண்ணணுங்கிற மாதிரி நான் பார்க்குறேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஆனர் கில்லிங்ஸ்க்கு அகேன்ஸ்டாக ஒரு பில் அவங்க வரணுங்கிற மாதிரி அவங்க சொல்லிட்டு இருந்திருக்காங்க. அதை அவங்க கொண்டு வந்தாங்கன்னா அது ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட்டாக இருக்கும். இப்போ வன்னியரசோடைய செயல்களே நம்ம பார்க்குறோம். அது வந்து பெரிய அளவில் வந்து மக்கள் வரவேற்கிறாங்க. நீங்கள் சொன்ன மாதிரி அவர் ரீல்ஸ்லாம் செய்கிறாரு. ஆனால் ஸோ ஹாஸ்டல்ஸ் எல்லாம் பிசி எஸ்சி ஹாஸ்டல்ஸ் தான் விசிட் பண்ணுறாரு. அங்கே இருக்கிற ரொம்ப வருஷமாக இருக்கிற பிரச்சனைகள் என்ன, அங்கே சமையல் சரியா இல்லை வந்து யூஸ் பண்ணுற பொருட்கள் வந்து கம்மி குவாலிட்டி கொஞ்சம் நல்லா இல்லைங்கிற மாதிரி அந்த விஷயத்தெல்லாம் அவர் வந்து டேக்கிள் பண்ணுறாரு. நேரடியாக காஸ்ட் கிளாஷஸ் இருக்கிற போது அந்த ஸ்பாட்டுக்கு அவர் போகிறாரு. இந்த விஷயத்தெல்லாம் அவங்க கொஞ்சம் மைலேஜ் கிரியேட் பண்ணி நாங்கள் என்ன பேசிக்கிட்டு இருந்தோமோ நாங்கள் ஆட்சியில் வந்து அந்த விஷயங்களை வந்து செய்யறோங்கிற மாதிரி அவங்க காமிக்கிறாங்க. அதை வச்சா அவங்க ரொம்ப வருஷமா அவங்களால செய்ய முடியாத விஷயங்களை அவங்க வந்து சாதிக்கணுங்கிற மாதிரி தான் நான் நினைக்கிறேன். இப்போ விசிகாவை பொறுத்தவரையில் அதோடைய தனித்துவமான குணாதிசயங்களோட அது செயல்படணும் அப்படின்னா நிச்சயமாக அவங்க தாவேக்காவோட ஆட்சியில் பங்கேற்கிறாங்க அப்படின்றதுனால மட்டும் செய்துவிட முடியாது அப்படின்னு நான் நினைக்கிறேன். நம்ம ஏற்கனவே சொன்னோம்ல, விசிகாவை பொறுத்தவரையில் இன்னைக்கு ரொம்ப ஷாடோவாக இருக்கிற மாதிரி தெரியுது. அவங்களுடைய குரல், அவங்களுடைய கட்சியுடைய அந்த விஷயங்கள் எல்லாமே, அவங்களுடைய எதிர்பார்ப்புகள் எல்லாமே பெரிய அளவில் வெளியே தெரியாமல் இருக்குது அப்படின்ற ஒரு குறையும் இருக்குது. என்னதான் வந்து திருமாவளவன் அவர்கள் பேசினாலும் அது வந்து மக்கள் மத்தியில் இப்போ ஒரு குழப்பமான மனநிலையில் அவரே இருக்காரு அப்படின்ற ஒரு பர்செப்ஷன் தான் பில்ட் ஆகுதே தவிர, தலைவர் இதை வந்து கரெக்டாக சொல்லியிருக்கிறாரு அப்படின்றது மாதிரியான அந்த ஒரு கருத்துக்கள் பரிமாற்றம் அப்படின்றது குறைஞ்சிருக்கு அப்படின்றதையும் பார்க்க முடியுது. ஐ திங்க் விசிகா இதெல்லாம் வந்து கன்சர்ன்ஸாக எடுத்துக்கணும். லோக்கல் பாடி எலெக்ஷன்ஸில் நிச்சயமாக தாவேக்காவுக்கே அது ஒரு பெரிய நெருக்கடியாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஜெயிச்சிருவாங்க, அதெல்லாம் ஓகே. பட் ஆனால் கூட்டணி கட்சிகள் வந்து பெரிய அளவில் டிமாண்ட் பண்ணுவாங்க. இப்போயே பார்த்தீங்கன்னா யாரெல்லாம் வழக்கறிஞர்களாக போடணும் அப்படின்னு அபிஷேக் மனு சிங்கி ஆஃபீஸ்லேருந்து அவங்க வந்து கடிதம் அனுப்புறதை பார்க்க முடியுது. பெரும்பாலானவர்கள் வந்து காங்கிரஸ் கட்சிக்காரர்களை போடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க.
நிச்சயமாக லோக்கல் பாடி எலெக்ஷன்ஸில் காங்கிரஸ் வந்து அதிக இடங்களை கேட்பதற்கு வாய்ப்பு இருக்குது. விசிகாவும் தன்னுடைய பங்குக்கு கேட்பாங்க, ஐயுஎம்எல்லும் கேட்பாங்க. இதெல்லாம் வந்து தாவேக்கா எப்படி சமாளிக்க போகுது அப்படின்றது ஒரு பெரிய கேள்வி தான். வியூவர்ஸ், இந்த வீடியோவில் ரொம்ப டீட்டெயில்டாக திருமாவளவன் விசிகா அவர்களுடைய அரசியல் எப்படி இருக்குது, இன்றைக்கு அரசியல் சூழலில் அவங்களுடைய செயல்பாடுகள் எப்படி இருக்குது அப்படின்றத டீட்டெயில்டாகவே டீகோட் பண்ணியிருக்கோம். இதில் ப்ளஸ்ஸு மைனஸ் பாசிட்டிவ் நெகட்டிவ் இது ரெண்டுமே பேசியிருக்கோம். இதில் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க விசிகாவுடைய அரசியலை பற்றி, திருமாவளவன் அவர்களுடைய அண்மை கால பேட்டிகளை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றதையும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள்.